கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் சால் போட்டுக்கலாமா இல்லை சால் போட்டு போட்டோ அண்ணா கொஞ்சம் தள்ளுறீங்க நம்ம வட்டத்தில் வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்து தம்பி ராமமூர்த்திக்கு வந்து மிகப்பெரிய வந்து நன்றி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இது தலைமை சொல்கிற மாதிரி உங்களோட குறை எது இருந்தாலும் உடனே வந்து தொடர்பு கொடுங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் ஆட்சி இல்லாத அளவுக்கு நல்லபடியாக செய்து தரலாம். அதுக்கு வந்து 24 ஹவர் எத்தனை மணிக்கு வந்து நிற்கலாம் உங்களுக்கு முன்னாடி நிற்போம். இந்த வாரம் வந்து ஸ்பெஷலாக வந்து யாருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலுமே எங்களை அணுகுங்க. நாங்கள் முடிஞ்சளவு நல்லா வெளியாக செஞ்சு தருவோம். நாங்கள் வேற யாரும் இல்லை, எனக்கு தெரியும். நான் உங்கள் வீட்டு ஒரு பையன், அதனால் வந்து நல்லபடியாக எல்லாம் செய்யலாம். இந்த நாட்டில் மாவட்ட பேசுகிறேன். இந்த மாலை வேளையில் எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தளபதி அவர்களின் ஆட்சிக்கு அதிகாரம் தர வேண்டும் என்று பல்லவர் சட்டமன்றத்தில் அதிகமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற வைத்து இந்த பல்லவர் சட்டமன்றம் 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சட்டமன்றத்தை வேட்பாளரை நம்ம இங்கிருந்து அனுப்பியிருக்கிறோம். இதுக்கு முன்பு இந்த சட்டமன்ற வேட்பாளர்களை விட உறுதியாக மக்கள் குறைகளை தீர்க்கின்ற ஒரு நல்ல மனிதர் கிடைத்திருக்கின்றார். தளபதி அவர்களின் நல்லாட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு போன்ற வசதிகள்லாம் இப்போ செய்யப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் திட்டங்கள் கிடைக்காமல் இருந்தால் அண்ணன் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருவார். பல்வேறு பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் தாசில்தார் ஆஃபீஸ் இருந்தாலும் ஜிஹெச்சாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களுக்கு எங்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு உறுதுணையாக இருக்கும். இதுக்கு பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலெல்லாம் நம்ம வார்டிலிருந்து மக்களுக்காக சேவை செய்கின்றவர்களை ஜெயிக்க வைத்து அடிப்படை தேவைகளான சாலை வசதி, சாக்கடை வசதி, குடிநீர் வசதியெல்லாம் மேம்படுத்துவதற்கு இது உறுதுணையாக இருந்து நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து என்மேலும் இந்த அரசுக்கு ஆதரவு. வணக்கம். எல்லா மகளிர்களுக்கும் வணக்கம். மகளிர் இன்னும் விரிவடைஞ்சு நம்ம தொகுதியில் நம்ம வார்டுகள் சேர்த்து இன்னும் 1000 உறுப்பினருக்கு மேலே ஆகப்போகுது. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு நகர் செயலாளர் கொண்டு வருவார். அதுக்குண்டான ஸ்டெப் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸில் வந்து அவருக்கு காதல் போட்டிங்கன்னா உடனுக்குடன் ஆக்ஷன் எடுத்து ஆமாம் அட்வொகேட் அவர் எந்த போலீஸ் கேஸாக இருந்தாலும் எதாவது முறைப்படி எல்லாம் பண்ணி உடனுக்குடன் நம்ம சொல்யூஷன் பண்ணி கொடுத்துருவார். அது எந்த மாற்றம் கிடையாது. அதனால் வருகிற உள்ளாட்சி தேர்தலையுமே நம்ம லோக்கலில் இந்தியவர்கள் ஓட்டு போட்டால் அது வந்து பார்க்கவே மாட்டாங்க. நம்மளால் அந்த நிறைய அது ஓட்டு போட்டு அது வந்து வேலை நான் இங்கே நகர்த்தலைவர் பேசுவேன். நகர செயலாளர் என்ன குறை இருந்தாலும் சரி நம்ம ஆஃபீஸ் பணப்பாளையத்தில் இருக்குது. அந்த ஏரியாவில் நம்ம நல்லதான் அவைத்தலைவராக இருக்கார் கோவிந்தராஜன். என்ன குறையாக இருந்தாலும் அண்ணாட்ட சொல்லுங்க, கண்டிப்பாக அங்கே கொண்டு வந்து சேர்த்துருவார். நான் கண்டிப்பாக தலைமையில் கொண்டு போய் சேர்த்துருவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னா உடனடியாக தீர்த்து வச்சுருவோம். மற்றபடி போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் சார் சொல்ல மாட்டோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மக்களுக்கு இடையூறாக என்ன விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கு சரி பண்ணி கொடுக்குறது எங்களோட பொறுப்பு. எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடுங்க. அதுக்கான ஃபோன் நம்பரு அதுக்கான இதெல்லாம் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் உடனே ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல இல்லை யாரோ ஒரு ஆளுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சித்தப்பா அவர்கள் வாழ்த்து
சென்ட்ரல் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் தலைவர் அவர்கள் அப்படியே மேலே பாருங்க. யார் வீடியோ எடுக்கிறது? அப்படியே மேலே பாருங்க. அப்பா தலைவரே தலைவரே தலைவர் மேலே பாருங்க. மாமாக்கு சரி போச்சு. அதில் ஒரே 2 கட்சிக்கு மட்டும் ஒரு 50 வருஷமா அவங்களே ஆண்டாங்க. அந்த புதுமையாக வந்து நம்ம இளவல் நம்ம விஜயகரன் வந்திருக்காரு. நம்ம ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் எப்படி இருந்து நல்லாட்சி வழங்கினாங்க. ஒரு 30 வருஷம் ஆண்டு, 5 வருஷம் அவங்க ஆட்சி 35 வருஷம் ஆண்டுது. அது இந்தியாவில் 13 வருஷம் ஆண்டு ஆட்சி. அதைத்தான் மக்கள் அவர் போனதுலேருந்து எதிர்பார்த்துருந்தாங்க. இந்த விஜயகரன் மாமனிதர் வந்திருக்காரு. சாதி சமயம் இல்லாமல் எல்லா தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிறுத்தி தமிழ்நாட்டு பொதுமக்கள் பூரா ஜன வித்தியாசம், மத வித்தியாசம், இன வித்தியாசம் இல்லாமல் மக்கள் இதுவாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்குது. அனைத்து இந்தியா மாநிலத்துக்கு ஆக இதுக்கு புரட்சி செஞ்ச நம்ம புரட்சி தலைவலி விஜய் அவர்களுடைய நியமனங்களாக பங்கெடுக்கிறதுக்கு குரூப் போட்டு நான் உள்ள வரும். திருப்பூர் துணை மாவட்ட பல்லடம் நகர அவைத்தலைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் நியமனமாக அப்பொழுது தலைவராக செல்வராஜ் 15வது வார்டு செயலாளராக ராஜமுகம், 5வது வார்டு பொருளாளராக கனகராஜ் அவர்களுக்கும் நியமனம் செய்துள்ளார்கள். இது பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புகள். அவர்கள் அதிகாரம் செய்யவோ இதற்காக அவர்கள் அமைந்த டீம் அல்ல. இது அனைத்தும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய